திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியத்தில் பயன்பாடற்று இருந்த கட்டடம் ஒன்று 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டு காலங்களில் கட்டப்பட்ட அரண்மனை என்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து தொல்லியல் துறை அங்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டுள்ளது. திருவாலங்காடு ஒன்றியம் ஆற்காடு குப்பம் ஊராட்சியில் வயல்வெளியில் பங்களாமேடு என்ற இடம் உள்ளது. இந்த இடத்தில் இருந்த பழைய கட்டடத்தில் 11 கிராமங்களில் வழிபடும் சாமி சிலைகளை கொண்டு வந்து வைத்து வழிபட்டு வருகிறார்கள். இந்த கட்டடம் குறித்து தகவல் அறிந்த திருவள்ளூர் மாவட்ட தொல்லியல் துறை அலுவலர் லோகநாதன் அங்கு நேரில் ஆய்வு செய்தார். அப்போது இந்த அரண்மனை 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்றும் ராஜாக்கள் ஓய்வெடுத்த அரண்மனை என்றும் தொல்லியல் துறை ஆய்வாளர் உறுதி செய்தார். ஆந்திர மாநிலம் கார்வேட்டி நகர மகாராஜாக்கள் ஓய்வெடுத்த அரண்மனை என்றும் சிற்றரசர்கள் தங்கி வரி வசூல் செய்த அரண்மனை போன்று இருப்பதாகவும் தொல்லியல் அலுவலர் தெரிவிக்கிறார். தங்கி ஓய்வு எடுத்துட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற நிலம் அவங்க சொந்தமான நிலத்தில் வரி வசூல் பண்ணிட்டு போவாங்க. அதுக்காக ஒரு 10-15 நாள் தங்கிட்டு போவாங்க. 17-18ஆம் நூற்றாண்டில் இங்கெல்லாம் நகராகத்தார் தானே ஆட்சி செஞ்சாங்க. ஒரு பிரிட்டிஷ் பீரியடில் அப்புறம் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. 400 ஆண்டுகள் இருக்குது. 18ஆம் நூற்றாண்டு 17-18ஆம் நூற்றாண்டு இப்போதான் 18ஆம் நூற்றாண்டு பாளையக்காரர்களுக்கு அந்த ஏரியாவில் அங்கேயும் இருக்காங்க. இங்கே சிற்றரசுலாம் கார்வேட் நகர ராஜாக்கள். கடலூர் மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி கவர்னர் மாளிகை மற்றும் மதுரை திருமலை நாயக்கர் அரண்மனை போன்று இந்த மாளிகை காட்சியளிக்கிறது என்றும் தொல்லியல் அலுவலர் தெரிவித்துள்ளார். முழுவதுமாக ஆய்வு செய்த பின்னர் மக்களின் பார்வைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக திருவள்ளூரிலிருந்து செய்தியாளர் நரேஷ்.